என்ன இது ரோட்ல லாரியா இருக்கு? தெரியலமா. டிரைவர், டிரைவர், டிரைவர். வாட் நான்சென்ஸ்! ரோட் ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது? இப்படி காட்டு மிராண்டித்தனமா வண்டியெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கீங்களே. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்குல்ல, அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. நான் பணக்காரனா இருக்கிறதுனால இதெல்லாம் விலைக்கு வாங்கிட்டேன். நீங்க அரசாங்க வேலையில இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்க. அன்னைக்கு என்னமோ சொன்னீங்களே, நான் வாங்கி வைக்கிறதெல்லாம் பொதுமக்களுக்கு இடைஞ்சல்னு, அதனாலதான் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். இதெல்லாம் என் வீட்டுல இருந்தது இல்ல, அதெல்லாம் பத்திரமா இருக்கு. இதெல்லாம் பொதுமக்களுக்காக நானா புதுசா வாங்கி கொடுக்கறது. வித்தியாசம் அல்ல? That is the lip style. என்னங்க இது? சாமி கொத்த கொடுத்து கவுத்துட்டீங்க. எங்களுக்கு புது லாரி எல்லாம் வேணாங்க. ஏ வந்துங்க, அந்த அந்த லாரியில தான் நான் கிளீனரா இருந்து அதை தொடச்சி இதை தொடச்சி இவ்வளவு பெரிய ஆளா இருக்குங்க. நான் மட்டும் என்ன, சின்ன வயசுல பல்பத்தை தொலைச்சு விட்டு அதே பல்பம் தான் வேணும்னு அடம் பிடிப்பேன். இந்த லாரி விஷயத்துல மட்டும் விட்டுருவனா என்ன? மேடம், நாங்க இவ்வளவு பெரிய ஆளுங்களா இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே அந்த லாரிங்க தாங்க. இத பாருங்க, உங்ககிட்ட இருந்து வாங்கின லாரிங்களுக்கு அவர் பணமும் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பழைய லாரிங்களுக்கு பதிலா புது லாரிங்களை வாங்கி கொடுத்திருக்காரு. உங்களை எல்லாம் பெரிய மனுஷங்க நினைச்சா இப்பதான் புரியுதா அவர் பெரிய மனுஷன். எங்க லாரிங்களுக்கு ஈடா 10 லாரி வாங்கி கொடுத்தாலும் ஆகாதுங்க, ஈடாகாதுங்க. எது? அவ்வளவு சென்டிமெண்ட் அந்த லாரிங்க மேல. அந்த லாரிங்க தான் வேணும்னா கோர்ட்டுக்கு போங்க. இனிமே கோர்ட்டுக்கு போய் கேஸ் முடியறதுக்குள்ள லாரியில இருக்க வாழைப்பழம் எல்லாம் அழுகி பஞ்சாமிர்தம் ஆயிரும். புது லாரிங்க வேணாம், பழைய லாரிங்க தான் வேணும்னு எவ்வளவோ சென்டிமெண்டா எடுத்து சொல்லியும் அந்த கலெக்டரமா கைய விரிச்சால. அந்த சேட்டு என்னடான்னா கஞ்சா செடி வைரம் போலீஸ்னு பயமுறுத்திட்டு போயிருக்கான். என்ன பண்றது இப்போ? ஐடியா வந்துருச்சு. வந்தா சொல்லையா, நம்ம ஆளுங்களை அனுப்பி சேட்டை கூட்டி வரலாங்கிறியா? அது இல்லையா, நம்ம ஆளுங்களை அனுப்பி அங்க இருக்கிற நம்ம லாரிகள் எல்லாம் கடத்திக்கிட்டு வந்துடலாம். கட்டையை சுத்தினா அடிச்சிடுவீங்களா?
யார் அது? சொல்ல முடியாது. சொல்ல பின்னாடி சொல்லு சொல்லுங்க சார். என்னமோ பெரிய மனுஷங்க ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு எனக்கு 15 நாள் டைம் கொடுத்தீங்களே, அந்த பெரிய மனுஷங்க யோகிதை என்னன்னு தெரியுமா? வாழைப்பழத்துக்குள்ள வைரம், சவுக்கு கட்டைக்கு நடுவுல சந்தன கட்டை, காபி செடிக்கு மத்தியில கஞ்சா. புது லாரி வேணாம் பழைய லாரி வேணும்னு கேட்டாங்களே, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? நீங்க தான் பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் ஆச்சே. மிஸ்டர், இந்த கிண்டல் எல்லாம் இங்க தேவையில்லை. அந்த பெரிய மனுஷங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த வெறுப்புல அந்த லாரியில இருக்கிற சரக்கெல்லாம் நீங்களே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறதா நான் நினைக்கலாம்ல. What nonsense. அதனாலதான் அந்த லாரிங்களுக்கு பதிலா புது லாரிங்களை கொடுக்கறேன்னு ஒரு கண் தொடர்பு ஏற்படுத்தி இருக்கீங்கன்னு நான் சந்தேகப்படலாம்ல. Damn it, you're insulting me. நான் ஒரு கோடீஸ்வரன். என் பரம்பரை என்ன, என் கௌரவம் என்ன? After all, இந்த சீப் சில்லறைக்காக ஸ்மக்லிங். Bullshit. Oh, what a shame. Your unwarranted intimidation is demeaning, deplorable and disgusting. சபாஷ். நீங்க சாதாரண பொண்ணா இருந்து இப்படி பேசியிருந்தா நடந்திருக்கிறதே வேற. நீங்க கலெக்டரா இருக்கீங்களே, அந்த உத்தியோகத்துக்கு மரியாதை கொடுத்து நான் பேசாம இருக்கேன். நீங்க ஆத்திரப்பட்டு பேசுறதுல பிரயோஜனம் இல்ல மிஸ்டர் திலீப். இப்ப அவங்க லாரிங்க இருந்த இடம் உங்க இடம். அதுல இருந்து சந்தேகப்பட்டு கைப்பற்றப்பட்ட பொருள்களுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, இவங்க சந்தேகப்படுறதுல நியாயம் இருக்கு. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவங்க பொருள்களை அவங்க கிட்ட ஒப்படைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் இப்படி பேச வேண்டிய நிலைமை வந்திருக்காது. லுக் மேடம், நீங்க என்ன சொன்னாலும் என்ன சமாதானப்படுத்த முடியாது. எனக்கு இடைஞ்சலா இருக்கிற எதையும் நான் விலை கொடுத்து வாங்கி வைக்கிறது என் வழக்கம். அந்த வழக்கத்தை உங்க சட்டத்துக்காகவோ சந்தேகத்துக்காகவோ நான் மாத்திக்க தயாரா இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், துப்பு கேட்ட உங்க டிபார்ட்மெண்ட்ல துப்பு கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்காக நீங்க என்ன பாராட்ட வேண்டாம். ஆனா கரையை ஏற்படுத்திட்டீங்க. அந்த கரைக்காக என்னைக்காவது நீங்க வருத்தப்பட போறீங்க. அந்த கடத்தல் விஷயத்துக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்ல, பின்னையே அவர் அப்படி சம்பந்தப்படுத்தி பேசின? அப்படி சம்பந்தப்படுத்தி பேசினாலாவது அவர் ஃபீல் பண்ணி திருந்துவார்னு பார்த்தேன். நாய்வால நிமித்துவா முடியும்? தெரிஞ்சிட்டாலும் அவன் சிங்க மாதிரி இல்ல உரிமிட்டு போறான். தெரியும். கடத்தல் புலிகள் கைது. காப்பி செடிக்குள் கஞ்சா கடத்தல், வாழைப்பழத்துக்குள் வைரம் கடத்தல், சவுக்கு கட்டைக்குள் சந்தனமரம் கடத்தல். அந்த கலெக்டர் அம்மா நம்மள ஒரு நாள் உள்ள வச்சது போதாதுன்னு நிரந்தரமாவே உள்ள வைக்கிறதுக்கு பிளான் லாயர் சார், நீங்க மட்டும் இல்லன்னா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? அச்சு சோறு அவன்சு குழம்பு சாப்பிட்டு விட்டு உள்ளே இருந்திருப்போம். நீங்க ஜாமீன்ல வெளியே வந்தது பெரிய விஷயமே இல்ல. கம்பியை உடைச்சுக்கிட்டு தப்பிச்சு ஓடி வந்திருக்கணும்னு சொல்றீங்களா? சொல்றத கேளுங்க. இந்த கேஸ் மட்டும் ப்ரூஃப் ஆச்சுன்னா 10 வருஷம் நீங்கெல்லாம் உள்ள இருக்க வேண்டி வரும். அது மட்டும் இல்லாம நீங்க அனுப்புன ஆளுங்களே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டாங்க. இந்த கேஸ்ல நீங்க ஜெயிக்கணும்னா சாட்சிக்காரன் காலில் விடுறத விட சண்டைக்காரன் காலில் விடணும்ங்கிறீங்க. எஸ், இப்ப உங்களுக்கு எதிரியா இருக்கிறவங்க ஒரு பெரிய பணக்காரனும் அதிகாரத்துல இருக்கிற ஒரு கலெக்டரும். இந்த வழக்குல நீங்க ஜெயிக்கணும்னா ஒரே வழி, நாங்க கலெக்டர் ஆகணுமா? நோ கலெக்டரே ஆக முடியாதா? இல்ல, கலெக்டர்மா மனசு வைக்கணும். ஹலோ, திலீப் ஹியர். ஐ அம் கலெக்டர் கல்பனா ஸ்பீக்கிங். ஓ, உங்க போனுக்கு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எப்படி? இல்ல, புதுசா தப்பு செய்யறவங்களுக்கு மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொன்னது முதல்ல நானும் தப்பா தான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா மத்தவங்க பொருளை வாங்குறதுனால என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அப்படி சொன்னீங்க. am I correct? எஸ், நான் சொல்ல நினைச்சதை நீங்க அப்படியே சொல்றீங்களே. that is திலீப். நீங்க எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு செஞ்ச பெரிய உதவிக்கு உங்களுக்கு அவார்ட் கொடுக்க சொல்லி உங்க பேரை கவர்மெண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். நோ, இந்த கவர்மெண்ட் கொடுக்கிற அவார்டு ரிவார்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன்னா அத வாங்கின ரொம்ப பேரு அத வச்சுக்கிட்டு திருன்னு முடிக்கிறது நானே நேர்ல பாத்திருக்கேனே. அப்ப உங்களுக்கு என்னதான் பிடிக்கும்? கலெக்டர்மா ஏன் சுத்தி வளைச்சு பேசணும்? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். I like you very much. வாட்? எஸ், எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் மனசுக்குள்ள இருக்கிறத மறைக்காம நீங்க பேசுற பேச்சு. மத்த கலெக்டரா இருந்தா சீஸ் பண்றதுல பாதி கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு மீதி எல்லாம் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஆனா நீங்க எல்லாத்தையும் கோர்ட்டுக்கே அனுப்பிச்சிடுறீங்க. அடேங்க பையனா நேர்மை. கலெக்டர்மா உங்களை பத்தி முழு நாள் பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் ஒன் திங், டெலிபோன் பண்ணது நீங்க, பில் உங்க பேர்ல தான் வரும். நாளைக்கு பிரபல பிசினஸ் மேக்னெட் திலீப்போட
கலெக்டர் அம்மா ரொம்ப நேரம் போன்ல பேசிட்டு இருந்தாங்கன்னு சட்டசபையில ஒரு கேள்வி வரும். ஒரு பொம்பளையால சட்டசபை கலையணுமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப நல்லவரா இருக்கீங்களே. அடேங்கப்பா, உங்களுக்கு கற்பூர புத்தி கப்புன்னு புடிச்சுக்கிறீங்க. என்னோட பழகி பாருங்க. ஐ ஆம் கோல்டு, தங்கம். சும்மா சுண்டி விட்டீங்கன்னு வச்சுங்க, டைங்கன்னு சத்தம் கேட்கும். போக போக நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. போனை வச்சுட்டுமா? பாய். இன்னும் 10 நிமிஷத்துக்கு அந்த அம்மா போனை வைக்காது. மனசு அலமோத வச்சுட்டு அடேங்கப்பா திலிப். என்ன பாஸ் இது? ஆச்சரியமா இருக்குதே. அந்த கலெக்டர் அம்மாவை ஆர்வத்தோட சந்திச்சீங்க, அவங்களோட நொச்சு நொச்சுன்னு பேசுனீங்க, கலகலன்னு சிரிச்சீங்க, அவ்வளவுதானே? அப்புறம் ஒண்ணு சத்தத்தையே காணுமே. அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியலையே. தெரியலையா? நான் இப்போ உங்களை கட் அண்ட் ரைட்டா ஒரு கேள்வி கேட்க போறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். கலெக்டர் அம்மா விஷயத்தை நீங்க இதோட கட் பண்ண போறீங்களா இல்ல கண்டினியூ பண்ண போறீங்களா? ஓ, ஏய், இந்த 2 பேர்ல ஏதோ ஒண்ணு தொடு. வரல, எசுக்கு பசுக்கா தொட்டுட்டா. தைரியமா தொடியா. தொட்டுட்டேன். கரெக்ட், கண்டினியூ பண்ண போறேன். ம், நல்ல வேலை, அடுத்த வரல நான் தொடல. அதுலயும் அதே தான் நினைச்சேன். தட் இஸ் திலிப். வித்தியாசமா இல்ல? அக்கா, அன்னைக்கு அந்த திலீப்புக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னியே, இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளா? விளம்பரம் வந்திருக்கு பாரு. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் பிரபல தொழிலதிபர் திலீப் இன்று போல் என்றும் வாழ வாழ்த்தும் பிரியமுடன் நீத்து. ஹலோ, வெல்கம். வாங்க. என்ன பாக்குறீங்க? பர்த்டே கேக்ல இருக்க வேண்டியதெல்லாம் படிக்கட்டுல இருக்குன்னா நான் எதுவுமே வித்தியாசமா இருக்கணும்னு நினைக்கிறேன். கலெக்டர் அம்மா முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் இப்ப கலெக்டரா இங்க வரல, ஜஸ்ட் ஒரு வெல் விஷரா என் கௌரவத்தை காப்பாத்துனதுக்கு நன்றியா உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். பை பை, இன்னைக்கு பேப்பர்ல ஒரு விளம்பரத்தை பார்த்தேன், உங்க பிறந்த நாள்னு தெரிஞ்சுக்கிட்டேன். many many happy returns of the day. தேங்க்யூ. என்ன இப்படி பாக்குறீங்க? நான் ஏதாவது வெடிகுண்டு வச்சிருக்கேன்னு பயப்படுறீங்களா? சிலி, பயங்கிறது என் அகராதியிலே கிடையாது. அப்படி நான் இருந்திருந்தா நீங்க கொடுத்த கொஞ்ச நாள் அவகாசத்துக்கு நான் பணிஞ்சு போயிருக்கணுமே. ஏன் நிக்கிறீங்க? ப்ளீஸ் சிட் டவுன். சு, தேங்க் யூ. யூ நோ ஒன் திங், நான் கை குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா கொடுத்த பாலையே குடிச்சது இல்லையா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு பொண்ணு என் கையில பூச்செண்டு கொடுத்துருக்காங்கன்னா அதையும் நான் மறுக்காம வாங்கியிருக்கேன். வித்தியாசமா இல்ல? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பால் மணத்தை விட பூ மணம் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். என்னங்க இதெல்லாம் போய் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். பூச்சண்டை கொண்டு வரும்போதே நினைச்சேன் சந்தேகம் வரும்னு. வந்துடுச்சு. வந்து கேளுங்க. உங்கள மாதிரி பெரிய மனுஷங்க பர்த்டேனா வீட்ல ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும், நிக்கிறது கூட இடம் இருக்காதுன்னு நினைச்சு வந்தா இங்க பார்த்தா யாரையும் காணுமே. எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்களா? இங்க யாருமே வர மாட்டாங்க. ஏ? எனக்கு மனுஷங்களே பிடிக்காது. அப்படின்னா உங்களை வாழ்த்தி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்காங்களே, அந்த நீத்து யாரு? அவ என் மனசு புரிஞ்சவ, என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிறவ. ஓ, அந்த விளம்பரத்தை பார்த்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆஹா. முதலாளி, நீத்து மேடத்தை அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தலாமா? ரொம்ப ஆர்வப்படுறாங்க போல இருக்கு. கரெக்ட். நீத்து மேடம். நீத்து மேடம். நீத்து மேடம்.
இதுவா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துச்சு? இதுவா பேப்பர்ல கொண்டு போய் விளம்பரம் கொடுக்கும்? ஆசைப்பட்டுச்சு, நாங்க தான் கொடுத்தோம். என்ன பாக்குறீங்க? அன்னைக்கு ஐயாவை போன்ல மிரட்டினீங்களே, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. இதுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா? இந்த வீட்டுல நாங்க யாரோட பேச முடியும்? இந்த மாதிரி மிருகங்களோட தான். எஸ், நான் மனுஷங்களை விட பிராணிகளை தான் அதிகமா நேசிக்கிறவன். வித்தியாசம் இல்ல? சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. போதும் போதும். என் உத்தியோகத்துக்கு உதவி செஞ்ச உங்களுக்கு நன்றி சொல்ல வந்த என்ன உபசரிப்பிலேயே திக்குமுக்காட வச்சிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். இது என்ன உபசரிப்பு? இன்னும் நிறைய இருக்கு. இந்தாங்க. என்னது? எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு நாங்க செய்யற மரியாதை. வித்தியாசம் இல்ல? இது வந்து நான் நீங்க கலெக்டர்ங்கிற முறையில வாங்க வேண்டாம். என் வீட்டுக்கு வந்து விருந்தாளிங்கிற முறையில வாங்கலாம். இந்தாங்க. இதுல என்ன இருக்கு? பயப்படாதீங்க, பணம் இல்ல. வீட்டுக்கு போய் திறந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். Come on, take it. Thank you. Welcome. நான் வரேன். ம்ஹும். அடியாத்தி அக்கா இங்க வந்து பாரு. வளையல், குங்குமச்சிமிழ், ஐயோ பட்டு புடவை. யாரு எனக்கு வாங்கி கொடுத்தாரு அவரு? இல்ல இல்ல உனக்கு தான். அட இன்விடேஷன். மணமகன் திலீப் MBA, மணமகள் கல்பனா IAS. நீதான்? மிஸ்டர், எஸ். என்ன இதெல்லாம்? யோ, கணக்கு என்னையா? அது ஒண்ணுமில்ல முதலாளி. அவங்கள கேட்காம அவங்க கல்யாணத்துக்கு நீங்களே பத்திரிக்கை அடிச்சிட்டீங்களா? அதுக்காக நியாயம் கேட்டு ஆராய்ச்சி பண்ணி அடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. நீங்க ரொம்ப படிச்ச பொண்ணு. உங்க அப்பா வார்த்தை நீங்க மீற மாட்டீங்கன்னு தான் நான் இதை செஞ்சேன். உங்க அப்பா சம்மதத்தோட தான் இதை செஞ்சேன். சார், நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் விளையாட்டு காரியம் இல்ல. ஆமா ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் விளையாட்டலாம். ஷட் அப். லுக் மிஸ் கல்பனா. ஐஏஎஸ். ஐஎஸ். இது நான் விளையாட்ட நினைக்கல. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு மறுப்பு கடிதம் கொடுங்க. உங்க பேர்ல நாளைக்கு பேப்பர்ல பப்ளிஷ் பண்றேன். அப்புறம் இது கல்யாண விஷயம். நல்லா சிந்திச்சு ஒரு நல்ல முடிவு எடுத்து பதில் சொல்லுங்க. 24 hours டைம் கொடுக்குறேன். என்ன முதலாளி, பத்திரிக்கையும் வெளியிடுறீங்க, மறுப்பையும் வெளியிடுறேங்கிறீங்க. அப்ப நீங்க கட்டிங்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் ரெண்டுக்குமே ஓகேயா? அப்பா 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 இங்க அங்கதான் இருக்காரு, போய் பாரு. அப்பா நான் இல்லம்மா, நான் இல்ல. நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். விருந்து வைக்கிறேன்னு சொல்லி என்ன கூட்டிக்கிட்டு போனாமா. ஒரு தட்டை கையில கொடுத்தா, சாப்பிடுறதுக்கு தான் ஏதோ தரான்னு சொல்லிட்டு ரெடியானேன். வாங்கினதுக்கு அப்புறம் தாமா தெரிஞ்சது அது தாம்பூல தட்டுன்னு. நிச்சயம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனே என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டாமா. ஏன் வாங்குனதுல என்ன தப்புங்கற? பெத்த பொண்ணை யாருக்கு கட்டி கொடுக்கணுங்கிற உரிமை அப்பனுக்கு கிடையாதா? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், இந்த பொட்டச்சிங்களை எல்லாம் IAS படிக்க வைக்க கூடாதுன்னு. நாம கோடு கிழிச்சா அதுக்கு வட்டம் போடும்னு சொன்னேன், கேட்டீங்களா? இதுவே என் பொண்ணா இருந்திருந்தா இப்படி எல்லாம் எடுத்தறிஞ்சு பேசுவாளா? நல்லா பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பி எடுத்து 2 இழுப்பு இழுத்துற மாட்டேன். இப்ப என்ன ஆச்சு? அக்கா அவரை கட்டிக்க மாட்டேன் நான் சொல்லிச்சு. பெத்த பொண்ணு பெறாத பொண்ணுன்னு பேசிக்கிட்டு இன்னைக்கு நேத்தா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. என்னைக்கு என் கையில குழந்தையோட இவ கழுத்துல தாலி கட்டணும் அன்னில இருந்து தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. பிஸ்கிய கொடுத்தா தான் என் பொண்ணு யோசனை பண்ணுவா குடிக்கிறதுக்கு. விஷத்தை கொடுத்தா மட மண்ணு குடிச்சிடுவா. இல்லம்மா அப்பா, நீங்க விஷத்தை கொடுத்தா கூட குடிச்சிடலாம். ஆனா நீங்க பண்ணி இருக்கிற காரியம் இருக்க. ஏண்டி அவரு பண்ணுனதுல என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இன்விடேஷன் அடிச்சிருக்காங்களே, அதுதான் தப்பு. நீ வாய் மூடுறி. அவரு பாத்துட்டு வந்த மாப்பிள்ளை என்ன கூனா குருடா? பஞ்சையா பக்கரியா பெரிய கோடீஸ்வரன். அதானே, அவர் வீட்டு வாசப்படிக்கு மட்டும் 97 வருஷமா. நீ பாக்குற உத்தியோகத்துக்கு மிஞ்சி மிஞ்சி போனா 55 வயசுதான். இதுல எவனாவது கால் கடதாசியா குடுத்துட்டானுங்கன்னா உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவானுங்க. அப்புறம் பிஸ்காத் மாதிரி பென்ஷன் தான் கிடைக்கும். என்னது? சும்மா சும்மா கால் கடதாசியை கொடுத்ததுக்கு அப்புறம் எவனாவது பென்ஷன் கொடுப்பானா? பாருமா, இனிமே எனக்கு உழைக்கிறதுக்கு வயசும் இல்ல, உடம்பும் இல்ல. குடும்பமே உன்னைத்தான் நம்பி இருக்கு. ஏதோ எங்க 2 பேரையும் விடு. 2 பேரும் போற கட்ட. உன் தங்கச்சிக்கு அது வேறு விட்டு போனாலும் விழுதாவது காப்பாத்துட்டுமேன்னு சொல்லிட்டு தான் உன்னை படிக்க வச்சோம்.
ஏதோ பகவான் நம்ம குடும்பத்துக்காக கண்ணை திறந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நீ படிச்சவ, அப்புறம் உன் இஷ்டம். ஏண்டி, எதுக்கு அந்த வெத்தலையில மறுபடியும் தண்ணி தெளிச்சு வை? எதுக்கா? ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லிட்டா அதே அவனுக்கு திருப்பி கொடுத்துடலாம்ல.